அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். 2026 இலக்காக கொண்டு படித்து வருகின்ற போட்டித் தேர்வு அலுவலர்களாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில குரூப் 2 தேர்ச்சி பெற்றே ஆகணும், அரசுக்கு சென்றே ஆகணும், அரசு வேலையில் சேர்ந்தே ஆகணும் என்ற இலக்கோடு பயணிப்பவராக நீங்கள் குரூப் 2 உங்கள் கையில். முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும், அதற்கு பிறகு முதன்மை தேர்வுக்கு தயாராகும் என்ற அடிப்படையிலே முதல்நிலை தேர்விலே வெற்றி பெறுவது எப்படி? இந்த குரூப் 2ல நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமை 2 ஆகட்டும் 2A ஆகட்டும் இரண்டுக்கும் சேர்ந்தார் போல ஒரே முதல்நிலை தேர்வு ஒரு தேர்வு வைக்கிறாங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின்ஸ் நமக்கு தனியாக ரெண்டும் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது. இருந்தாலும் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல்ல எப்படி கொண்டு போகலாம் சார்? நான் ஏற்கனவே போன குரூப் 4 படிச்சுட்டேன், போன குரூப் 2 படிச்சுட்டேன், குரூப் 1க்கு படிச்சிருக்கேன், நிறைய நான் படித்து முடிச்சுட்டேன் சார். ஆனால் என்னால் அடுத்து அசை போடுவதற்கு ஒரு களம் வேணும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரே தீர்வு டெஸ்ட் பேட்ச் கந்தர்வா. அந்த பேரே காந்தமாக உங்களை இழுக்கிறது. கந்தர்வா டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் 2 வகைகளுமே நடைபெறுகின்ற ஒரு தேர்வாக ஆன்லைன்லையும் இருக்கு, ஆஃப்லைன்லையும் இருக்கு. 2 முறையிலையுமே இந்த தேர்வு முறையை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு சேர்றது நான் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் போத் பைலிங்குவல் கொஷின் பேப்பர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஜிகே அண்ட் மேக்ஸ். ஜென்ரல் தமிழ் மட்டும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். வந்துக்கா ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லைன்றனால இப்போ நம்ம ஜென்ரல் தமிழ் அண்டு ஜிகே மேக்ஸ் இதெல்லாம் கலந்த ஒரு முழு தேர்வு இந்த கந்தர்வா டெஸ்ட் பேட்சில் கொண்டு போக போகிறோம். இப்போ இதில் என்னென்னலாம் உங்களுக்கு இருக்குது சார்? இந்த டெஸ்ட் பேட்சில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல இந்த டெஸ்ட் ஷெடியூல் எப்போ ஆரம்பிக்கிறதுன்ற போட்டிருக்கோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு கொண்டு போகின்ற இந்த தேர்வில் நமக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, மொத்தம் 200 வினாக்கள் கொண்ட தேர்வு, 300 மதிப்பெண்கள் அடங்கிய ஒரு தேர்வு, 300 மதிப்பெண்கள் 3 மணி நேரத்தில் 200 வினாக்கள் கொண்ட தேர்வாக இருக்குது. அதில் நம்ம இந்த தேர்வை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? நமக்கு பார்ட் ஏ அப்படின்றதுல 75, பார்ட் பியில் ஒரு 25, அதுக்கப்புறமா பார்ட் சியில் ஒரு 100 கேள்விகள் இருக்குது. மொத்தம் 200 கேள்விகள் அடங்கிய ஒரு தேர்வு. இந்த தேர்வில் வெற்றி பெறுவது என்பது ரொம்ப எளிமை. ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வெற்றி பெறுவது என்பது ரொம்ப எளிமை. எப்படி? நமக்கு ஏறத்தாழ 9 மாத காலம் ஜனவரியில் இருக்கிறோம். அப்படியே ஆரம்பிச்சோம்னா 9 மந்த்ஸ் அப்படின்றத டார்கெட் வச்சு தான் இந்த ஷெடியூல் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். இதில் நமக்கு இந்த ஒவ்வொரு தேர்வுலையுமே நம்ம கரெக்டாக பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் டெஸ்ட் ஷெடியூல் போடப்பட்டிருக்கு. இதை சிலபஸை டீகோட் பண்ணி தான் டெஸ்ட் ஷெடியூல் போடுறோம் அப்படின்றத உள்வாங்குவதற்காகவும் புரிந்து கொள்வதற்காகவும் முதல்ல சிலபஸ் வச்சுருக்காங்க. தான் டிஎன்பிசியோட சிலபஸ் என்னவோ, குரூப் 2வோட சிலபஸ் என்னவோ அதை இங்கே உள்ள வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நமக்கு சிலபஸ் போனதுக்கப்புறமா நம்ம எப்படி டெஸ்ட் ஷெடியூல் கொண்டு போக போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு விளக்குறேன். நான் தான் கம்ப்ளீட் சிலபஸ் இதில் இருக்குது. இதுக்கான பிடிஎஃப் இந்த பிடிஎஃபோட இது டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூலோட பிடிஎஃப் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த டெஸ்ட் ஷெடியூலை பற்றி என்ன மாதிரி தமிழை எது போன்றலாம் பிரித்து வச்சுருக்காங்க, எப்படி தமிழை 25 கேள்விகள் எங்கெங்கெல்லாம் இருந்தெல்லாம் வருது அப்படின்றத டீகோட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த எழுத்து சொல் அப்படின்ற இலக்கண பகுதியில் 25 வினாக்கள் அடங்கியதும், அடுத்தடுத்த பகுதியில் இருக்கலாம் எப்படி வருகிறது அப்படின்ற செய்தியும் இந்த முழுமையாக கம்ப்ளீட் ஒரு ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. அதை கூடிய விரைவிலே உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழகத்தினுடைய பிரம்மாண்ட படைப்பாக அது இருக்க போது. போட்டித் தேர்வாளர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு புத்தகம் அது உங்களுக்கு அடுத்த பதிவிலே அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த சிலபஸை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா எப்படி நம்ம நடத்த போகிறோம்? ஏறத்தாழ 313 தேர்வுகள் அடங்கிய ஒரு டெஸ்ட் பேட்ச் 313 டெஸ்ட் நடக்க போகுது. டெய்லி டெஸ்ட்டு, டெய்லி சிபிடி டெஸ்ட்டு, சோஷியல் மீடியா டெஸ்ட்டு, டெலிகிராம் டெஸ்ட்டு அப்படின்னு 313 தேர்வுகள் இருக்குது. அதில் 11,000க்கும் மேற்பட்ட வினாக்கள் அடங்கிய தேர்வு. பாருங்கள், 11,000+ கொஷின்ஸ் பார்க்குறீங்க நீங்கள் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக நம்ம ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறதுக்கு 160 அப்படின்றத டார்கெட் வச்சு நகர்ந்தாலே போதும். 200 வினாக்கள் 160 வினாக்கள் நம்ம தொட்டோம்னாலே கண்டிப்பாக ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? நான் சொல்கிறது அதிகபட்சமாக, உச்சபட்சமாக பயங்கர காம்படிஷன் இருக்குது அப்படின்னு இருந்தால், ஏன்னா ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நம்ம அப்படி போகலாம். அது இல்லாத போது நமக்கு கட் ஆஃப் குறையும். நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பேச ஆரம்பிப்போம் அந்த பதிவில். இப்போது 11,000+ கொஷின்ஸ், 313 டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, மாதந்தோறும் மாதிரி தேர்வு அப்படின்னு நிறைய உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த நாள்தோறும் இந்த தேர்வு கரெக்டாக உள்வாங்கி படித்தாலே போதுமானது, அழகாக பாஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த கந்தர்வா டெஸ்ட் பேட்சோட இந்த 313 டெஸ்ட்டை எப்படி கொடுப்பீங்க சார்? என்ன அப்ஸ்ட்ராக்ட் இருக்குங்க பாருங்கள். கந்தர்வா 2026ல் என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னாக்கா, நமக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது நம்ம எவ்ரி வீக் நம்ம நடத்த போகிறதுல 200 வினாக்கள் அடங்கிய தேர்வு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம 200 கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும். அது 25 வாரங்கள் நடத்த போதும். அப்புறம் டெய்லி சிபிடி அப்படின்றது 125 நாட்கள், ஒவ்வொரு நாளும் 25 கொஷின்ஸ் எழுத போகிறீங்க. 125 days கண்டினியூஸாக டெஸ்ட்டு.
அதாவது நீங்கள் தேர்வு எழுதாத நாள் என்னவா இருக்கும்னா சனிக்கிழமையாக இருக்கும். அந்த சனிக்கிழமையுமே வர சனிக்கிழமை மாடல் எக்ஸாம் இருக்குது. அதனால் சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு ரிவிஷன், இப்போ பிளான் ஹாலிடே வர்ற மாதிரி ஒரு டெஸ்ட் ஹாலிடே அப்படின்றது தான் சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுறதுக்காக. சண்டே அன்றைக்கி ஃபுல் ரிவிஷன். ஸோ இப்படி தான் இந்த டெஸ்ட் ஷெடியூலை வந்து வகுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெலகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுத்துலையுமே நம்ம சேர்த்து டெய்லி டெஸ்ட் எழுதுறோம். வந்தாக்கா ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றத 10 டெஸ்ட் வைக்கிறாங்க ரிவிஷன். அதில் ஒரு டெஸ்ட் 100 கேள்விகள் 1000 கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா சிலபஸ் கம்ப்ளீட் ரிவிஷன் 10 ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. வந்தாக்கா அதுக்கப்புறம் கடைசியாக மாடல் எக்ஸாம். அந்த மாடல் எக்ஸாமோட அறிவிப்பு என்பது தனியாக உங்களுக்கு வெளியிடப்படும். அது குறித்த தரவுகள் பின்னாடி வந்து தெரிவிப்பாங்க. இந்த மாதந்தோறும் மாதிரி தேர்வுன்னு இல்லாமல் இது தனி மாடல் எக்ஸாம். உங்களுக்கு குரூப் 2க்குன்னு தனி அப்படின்னு போடுவோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ குரூப் 2 2A அந்த தேர்வு அட்டவணையினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. இது முழுமையாக பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு வீக் 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த வீக்கில் எப்படி டெஸ்ட் நடக்கும், என்னென்ன சிலபஸ்லாம் இதில் நீங்கள் கவர் பண்ணி கொடுப்பீங்க, இந்த 1 வீக்கில் நீங்கள் எதை கவர் பண்ணியா இந்த மாதிரி நம்ம பாடத்திட்டத்தை டீகோட் பண்ணுறேன்னு சொல்லிக்கலாம், எப்படி அதுதான் இங்கே கண்ணில் காமிக்கிறேன். முன்னாடி சிலபஸை காமிச்சேன். அந்த பாடத்திட்டத்தினுடைய தெளிவாக்கம் இங்கே டெஸ்ட் ஷெடியூலில் எப்படி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்றத தெளிவாக தெரியுது உங்களுக்கு. வந்தால் ஒவ்வொரு அழகுகள் இருந்தோம். தமிழ் பாருங்கள், என்னோ தானோன்னு சும்மா ஒரு சின்ன தலைப்பு வச்சு அப்படியே 25 கொஷின்ஸ் வச்சு 25 out of 25ன்றது ஊக்கத்தேர்வு என்பது சிபிடியோட வேலை. ஆனால் அதே ஊக்கத்தேர்வை திறனறி தேர்வாக முழு திறமையை கொண்டு வருகின்ற ஒரு தேர்வாக மாற்றக்கூடியது இந்த வீக்லி டெஸ்ட்டோட வேலை. அப்புறம் மாடல் எக்ஸாம்ன்றது கம்ப்ளீட் சைக்காலஜிக்கல் ப்ரெஷரை கொண்டு வந்து அதுலேருந்து எப்படி வெளில வர்றது, அது ஒரு தனி இது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றாக இதை நம்ம பார்த்துட்டுறோம். ஸோ இந்த முதல் தேர்வு அப்படின்றதுல ஒரு ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னென்ன தலைப்பெல்லாம் கவர் பண்ணி போட்டிருக்கோன்றது இங்கே உங்களுக்கு தெரியுது. பார்த்தாலே ஒரு 7 அலகுகளும் அடங்கிய 100 வினாக்கள் கொண்ட தேர்வு. ஒரு சின்ன சின்ன தலைப்புகள் எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு இதுலையும் வந்தாக்கா. அது கம்ப்ளீட்டாக திரும்ப ரிவிஷன் வந்துட்டே இருக்கும். பொது அறிவு அதே மாதிரி எடுத்துக்கிறோம். பொது அறிவில் வந்தால் இது மாதிரி நம்ம இருக்கிற ஒவ்வொரு தலைப்பு பாருங்க. ஜிகே பொறுத்த வரைக்கும் எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போகிறோம் பாருங்க, உங்களுக்கு தெரிய வந்தாக்கா. ஜிகேல பாலிட்டி இருக்குது, அப்புறம் கல்ச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நடப்பு நிகழ்வுகள். ஒவ்வொரு வாரத்துலையுமே நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்றதையும் எக்கனாமி அப்படின்றதையும் ப்ளஸ் தமிழ் சொசைட்டி அப்படின்றதும் இந்த 3 தான் பிரைம் பில்லர் ஜிகே பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா மேக்ஸில் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நம்ம மேக்ஸோட இதை வந்து நம்ம அழகாக இது பண்ணி கொண்டு போகிறோம். அதில் ஒவ்வொரு தலைப்பாக நம்ம மேக்ஸை வந்து ஸ்லைஸ் போட்டு பிரிச்சுட்டாங்க. வந்தாக்கா 25 வினாக்கள், அதாவது வீக் எண்டில் 25, டெய்லி 5 கொஷின்ஸ். அந்த வாரந்தோறும் 25, வாரத்தின் இறுதியில் 25, 50 வினாக்கள் ஒரு தலைப்பில் எழுத போகிறீங்க. அப்போது இது நம்பர் சிஸ்டம், அப்புறம் ஆவரேஜ், அப்புறம் பர்சன்டேஜ், அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பேசிக் தாட்ஸ்லேருந்து ஒன்றா கொண்டு போகிறோம். உள்ளடங்கிய ஒரு தேர்வாக இது இருக்குது. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு இது போன்று ஒவ்வொரு வாரமும் இந்த தேர்வு முறை அப்படின்றது நகர்ந்து போக போகுது. ஸோ வீக்லி இருக்கிற இந்த வீக்லி டெஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத நம்ம இப்படி கொண்டு வரோம். ஸோ இது மொத்தம் சிபிடியில் ஒவ்வொரு இதுவும் நம்ம எழுத போகிறது எத்தனை, கிளாஸ் டெஸ்ட்டில் எழுத போகிற கொஷின் எண்ணிக்கை எத்தனை, சோஷியல் மீடியாவில் எழுத போகிற வினாக்களோட எண்ணிக்கை எத்தனை, மொத்தமாக ஒரு வாரத்தில் எழுத போகிற வினாக்களோட எண்ணிக்கை எத்தனை. ஒரு வாரத்தில் 385 கொஷின்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 385 கொஷின்ஸ் பாருங்கள். உங்களை நாள்தோறும் படிக்க வைக்கிறாங்க, வாரந்தோறும் படிக்க வைக்கிறாங்க, மாதந்தோறும் திருப்புதல் செய்விக்கிறாங்க. எண்ணற்ற இப்படி தேர்வுகள் அடங்கிய இந்த டெஸ்ட் பேட்சில் அழகாக சேர்ந்து நல்ல முறையில் உங்களை ப்ராக்டிஸ் தான். நம்மளுடைய பயிற்சி மையத்தினுடைய அனைத்து கிளைகளிலுமே இது இருக்குது. ஆன்லைன் இருக்குது, ஆஃப்லைன் இருக்குது, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். ஸோ எல்லாருமே இதில் சேர்ந்துக்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் நமக்கு ஒவ்வொரு வாரமும் இது ஒன் வீக்கோட பிளான், ஒரு வாரத்தோட பிளான். இப்படியே நம்ம ஒவ்வொரு வாரமும் போட்டிருக்கோம். வீக் 2 அதோட பிளான் என்ன, தமிழ் என்ன படிக்கணும், ஜிகே என்ன படிக்கணும், மேக்ஸ் என்ன படிக்கணும், வீக் 2ஓட பிளான் என்ன. எவ்வளோ அழகாக பிரமாதம் நகர்ந்து போகுது பாருங்க. உங்களுக்கு வந்து இப்படி கொண்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம வந்தால் எப்படின்னா ஒவ்வொரு வாரம் கொண்டு போகிறோம். வீக் 25 வீக்ஸ் அப்படின்றத அழகாக பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்க. இங்கே வந்து இதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதுமானது. 25 வீக்ஸ் அப்படி வீக் 22ல் போய் நிற்குது இல்லையா, வீக் 25ல் போய் நிற்கிறோம். நம்ம வந்தால் 25 வீக்ஸ் அப்படின்றத போய் முடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்தால் 25வது வாரம் முடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக ஒரு விஷயம் எடுக்கிறாங்க. வீக் 24, வீக் 25 அப்படியே கவுண்ட் டவுன் போயிட்டே இருக்கு. வந்தாக்கா இப்போ இறுதியில் போய் நிற்கிறோம். இறுதியில் போனதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும், 25வது வாரம் முடிஞ்ச உடனே அப்படின்னா ரிவிஷன் நடக்கும். திருப்புதல் பாருங்க. எப்படி தமிழில் 3 ரிவிஷன், ஜிகேல 4 ரிவிஷன், மொத்தம் 10 ரிவிஷன், மேக்ஸில் ஒரு 3 ரிவிஷன் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து போட்டு உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் கொண்டு போகிறோம். டெய்லி டெஸ்ட் எழுதுகிறோம், வீக்லி டெஸ்ட் எழுதுகிறோம், ரிவிஷன் டெஸ்ட் எழுதுகிறோம். போதுமானதாக இருக்கும். இதுக்கப்புறம் முழுமையாக நம்ம எங்கே இருக்கிறோம் போட்டியாளர் உலகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி தேர்வு எழுதுகிறோம். ஸோ இது முழுவதுமாக அடங்கிய ஒரு தேர்வு முறை. இதில் நீங்கள் எப்படி சேர்றது சார் அப்படின்னு கந்தர்வா டெஸ்ட் பேட்ச் சேரணும்னு சொன்னால் எப்படி நான் அப்ளை பண்ணுறது, நம்முடைய
பயிற்சி மையத்தினுடைய இணையதளத்துக்கு போங்க. இந்த annaIASacademy.com அப்படின்ற இணையதளத்துக்கு போங்க. இதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக லாகின் பண்ணி போகலாம். ரெஜிஸ்டர் பண்ணலன்னா முதல்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி வேலிடேஷன் கேட்கும். அதை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அட்மிஷன் போங்க. அது இந்த டெஸ்ட் பேட்ச் உள்ள போங்க. அப்புறமா அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப்பில் போயிட்டு எந்த பேட்ச் கந்தர்வா 2026 அப்படின்னு இருக்கும், அந்த பேட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எளிமையாக நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்களா? நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட் மெத்தட் முடிச்சிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி என்ரோல் அப்படின்னு சொல்லி வரும். சக்ஸஸ்ஃபுல்லி அந்த பேட்ச் என்ரோல் பண்ணி முடிச்சிங்கன்னு சொன்னாக்கா உங்கள் பேமெண்ட் ரிசிப்ட் உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே அட்மின் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஆட் பண்ண உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிடும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ், டெஸ்ட் ஷெடியூல் எல்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்க்கும்பொழுது இந்த வலைவலி பக்கத்தினுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க், டெஸ்ட் ஷெடியூலோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் வீட்டில் டெஸ்ட் ஷெடியூலில் பிரித்து ஒட்டி வச்சுக்கோங்க. வீக் 1, வீக் 2, வீக் 3 டிக்கெட் அடிச்சே வாங்க. கரெக்டாக போயிட்டே இருக்குன்னு போயிட்டே இருக்கணும். மட்டும் வந்திருக்கா அழகாக பிரமாதமாக ட்ராவல் ஆகும். இந்த தேர்வு முறையில் நீங்களும் பங்கு பெற்று நீங்கள் முயற்சி எடுத்திருக்கிறீர்கள். முறையான பயிற்சியை நாங்கள் கொடுக்கிறோம். சரியான தேர்ச்சியை இறைவன் கொடுப்பான். இறைவன் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இயற்கை கொடுக்கும். உங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் கொடுக்கும். நன்றி கண்மணிகளே. வாருங்கள், போட்டி களத்திலே, தேர்வு களத்திலே சந்திப்போம். நன்றி.